செப்டம்பர் 21 என்னோட பர்த்டேங்க. இன்னையிலேருந்து 50 டேஸ்க்கு நான் லுக் மேக்ஸிங் ட்ரை பண்ண போறேன். என்னோட ஃபேஸ், ஹேர், பாடி அண்ட் டயட்டை ஜேர்னல் பண்ண போறேன். ஸோ வெல்கம் டு த டே 1 ஆஃப் லுக் மேக்ஸிங். காலையில எந்திரிச்சோடனே ஐஸ் வாட்டர்ல ஃபேஸை வந்து டங் பண்ணி எடுத்தேன். பவுல் கொஞ்சம் குட்டியா இருந்தது, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாட்டினாலும் பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருந்தது. காஃபி குடிக்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் பழக்க தோசத்துல காஃபில வாய வச்சுட்டேன். இதுதான் என்னோட கடைசி காஃபி. லுக் மேக்ஸிங்கோட மெயினே இந்த பியர்ட்ஸ் தான். ஸோ அதை லைட்டா கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கிறத கவனிச்சேன். அப்பதான் நான் வீட்லயே 12 மூலிகைகளை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அதை போடலான்னு வெளியே எடுத்தேன். அன்பார்ச்சுனேட்லி இதை மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ரோஸ் வாட்டர் தேவை. அது வீட்ல இல்லாத காரணத்தினால மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதா இருந்தது. இந்த கேப்ல சன்ஸ்கிரீன் போட வேற மறந்துட்டேன். வாங்கிட்டு வந்த ரோஸ் வாட்டரை என்னோட ஃபேஸ் பேக்கோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் என் மகன் கூட ஜாலியா விளையாண்டு இருந்தேன். பேலன்ஸ் 20 மினிட்ஸ் என்னோட காரை தொடச்சிட்டு கார் இப்பதான் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தது. 10,000 ரூபாய் காலி. காரை வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்றது தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. காஞ்ச என் ஃபேஸ் பேக்கை ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன். ஃபேஸ் பார்க்க பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. அம்மா சுட்டு வச்சிருந்த 2 பரோட்டாவை வெஜ் கறியை போட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க ஏஎம்மோட ஃபேஸ் கேர் ரொட்டீனே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. வைட்டமின் சி சீரமை போட்டு நல்ல ஒரு மசாஜ் ஃபேஸுக்கு டெர்மா ஸ்டாம்பர் வச்சு ஏறி போன இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஏறி விழுது மினாக்சிடில்ல கொஞ்சம் தெளிச்சு ஒரு மசாஜை போட்டு ஏஎம் கேர் முடிஞ்சது. வீட்டுக்கு வாங்கி வச்சிருந்த ஆர்கனைசர் எனக்கு வீடியோ போட வேண்டியது இருந்தது. அது நீட்டா வீடியோல எடுத்து எடிட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஜும்மாங்கிறனால லேப்டாப்பா ரெடி பண்ணி போய் நமாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். கமகமன் பிரியாணி அம்மா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பிரியாணியை சாப்பிட்டு ஹெவியா ஒரு தூக்கம். 5 மணி ஆச்சு. போலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்லயே ஒரு டம்ளர் சுடுதண்ணியில கிரியேட்டினை போட்டு கரைச்சு குடிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் பக்காவா ஒரு ஒர்க் அவுட்டை போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செம்ம டயர்டு. ஃப்ரெஷ் ஆன உடனே ஒரு பவுல் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த புரோட்டீன் முஸ்லியை போட்டு என்னோட டின்னரை முடிச்சேன். பிஎம் ஃபேஸ் கேருக்கு நம்ம அமேசானின் தத்துப்பிள்ளை அண்ணனான சாதிக் அகமதனோட ரீன் நேச்சுரல்ஸ் சார்கோல் சோப்பை போட்டு ஃபேஸை பக்காவா கிளென்ஸ் பண்ணி கோஜிக் ஆசிட் சீரம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஒரு மசாஜ். மறுபடியும் டெர்மா ஸ்டாம்பரை வச்சு ஏறு விட்டு அங்க மினாக்சிடில போட்டு அங்க ஒரு மசாஜ். பிஎம் ஃபேஸ் கேர் அண்ட் ஹேர் கேர் ஓவர். அப்படியே தூங்க கிளம்பிட்டேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்திருந்தா ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.